ஒருத்தருக்கு வந்து இந்த பேராசை அப்படின்னு ஒன்று வந்து உள் மனசுக்குள்ளே இருந்தால் எப்போனாலும் இந்த இடத்த அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு உறுத்தல் உள்ளக்குள்ளே இருக்கும். நடிகர் அஜித்துக்கு வந்து அந்த மாதிரியான எந்த விதமான பேராசையும் இல்லைங்கிறது நமக்கு கடந்த காலத்தே தெரியும். ரசிகர் மன்றம் வேணான்னு சொன்னார், தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அல்டிமேட் ஸ்டார் வேணான்னு சொன்னார். இவ்வளவும் செய்த நடிகர் அஜித் வந்து அது தெளிவாக இருந்தார். தனக்கு எந்த விதமான பேராசையும் இல்லை, ரசிகர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், அவங்க தெளிவாக இருக்கணும்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மையாக இருந்தார். ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்குது. அது ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, அது உள்ளே இருந்து அரிக்கும். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கிறவங்க வந்து உடனடியாக அதிகாரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் நன்மை அடைஞ்சால் போதும் தான் நினைப்பாங்க. இவருக்கு அந்த எந்த விதமான சேவை மனப்பான்மையும் கிடையாது, மக்கள் நலன்கள் மீதான அக்கறை கிடையாது. ஸோ விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான மனப்பான்மையெல்லாம் இருப்பார். அவர் திருந்தவும் மாட்டார், வருந்தவும் மாட்டார், மாறவும் மாட்டார். அஜித்துக்கும் அந்த ஒரு ரசிகர் மோகம் இருக்கும், தன்னை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு எல்லாமே இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு இடத்துல திருப்பதி கோயில் விசில் அடிக்கிறாங்க, கட்டாதீங்க, எங்க போனாலும் இது கோவில்னு சொல்றாரு. ஒரு இடத்துல ரேசிங் இடத்துல கட்டாதீங்க அப்படின்றாரு. ஆனா இவர் லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறாரு. ஆமா, அதாவது அஜித் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட போறதில்லை. அவர் தன்னுடைய ரசிகர்களுடைய ரசிக மனப்பான்மையை வாக்குகளை மாற்ற போறது கிடையாது. ஆனால் நடிகர் விஜய்க்கு இந்த ரசிக மனப்பான்மையை தான் வாக்கா மாற்றணும். அப்போ ரசிகர்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு அவர்களால் கொடுக்க முடியுமா? கொடுத்தவர்களாக அவன் தெரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன தலைவன், நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக பேசு, நீ இதை பற்றிலாம் பேசுனியா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிடுவாங்க, தொண்டர்களாக மட்டும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ சீமானங்கிட்ட வந்து சார் வந்து கேள்வி கேட்குறாங்க, இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, இதெல்லாம் கவனத்துக்கு உட்படுத்துறது. அண்ணன் நிறைய பேசிகிட்டு இருக்காரு, பேசுறது போக அண்ணன் இதையும் பேசுங்க, அண்ணன் இதையும் பேசுங்க, கவனத்துக்கு உட்படுத்துறாங்க. இவர் என்ன வரைக்கும் பேசிட்டாரு? விஜய் இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? எதையும் பேசினே கிடையாது. கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லட்சம் இருக்குது, அவர் கவனிக்கிறதுக்கு லட்சம் இருக்குது, கோடி இருக்குது. ஆனால் அவர் எதையும் கவனிச்சே கிடையாது, எதையும் பேசினே கிடையாது. இப்போ மோடி அவர்கள் பேசியிருக்காரு, அவர் வெளிப்படையாக வந்து பேசுவாரா? உடனே நிர்வாக குழு கூட்டம்னா அப்படி இப்படின்னு ஏதோ போட போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் வந்து கட்சியை என்ன நிர்வாகம் பண்ணிட்டீங்க? எல்லாரையும் பதவி மாற்றலாம், நீங்கள் உங்களுடைய பதவியும் சேர்த்தா மாற்றணும். நீங்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளி. அதனால் நடிகர் அஜித் மாதிரி வந்து விஜய் வந்து பெருந்தன்மையோடு நடந்துக்குவார், ஒரு நேர்மையோடு நடந்துக்குவார், ரசிகர்களுக்கு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துவார் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கற்பனையாக இருக்கும், அது நடக்க வாய்ப்பே இல்லை. நான் வந்து எந்த நடிகருக்கும் ரசிகன் கிடையாது. கருத்தாக நடிகர் அஜித் வந்து ரொம்ப நேர்மையாக, இதுக்கு யாரும்னு இவங்களும் குறிப்பிட்டு பொறுப்பு சொல்ல முடியாது, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்னு அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் அதை அணுகினார். ஸோ அந்த கூட்டு பொறுப்பு என்பது ஒரு நல்ல மனப்பான்மை, அதுதான் தேவை. மக்கள் திருந்தணும். அந்த 40 குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் திருந்தலைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அவங்களுக்காக தான் நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, டீயை விட கப்பு சூடாக இருக்குது, அதாவது செத்தவனே அமைதியாக இருக்கான், நீ எதுக்கு நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மக்கள் நலன் மேலே அக்கறை இருந்தால் பேச தான் செய்வாங்க. அதனால் வந்து டீயை விட சம்டைம்ஸ் கப்பு கூட இருக்கலாம், தப்பு இல்லை. சீமான் வந்து நம்ம அவரோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அது என்னன்னா அவருக்கு பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இருக்கிறோம், அதில் தான் பயணிக்கிறோம்னு வச்சுங்க. எதுக்காக வரோம் அப்படின்னா, இங்கே தான் இருக்கிறோமா, அவர் எந்த கூடத்துக்கு நம்ம போக முடியாது. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுனால சென்னையில் வேலை பார்க்க வந்திருக்கோமா, அங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் தானே இருக்கு அப்படின்னு பார்க்க வரோம். இங்கே வந்து என்னன்னா அவரோட கருத்தையெல்லாம் பேசுவார், பேப்பர் இருக்காது, அதில் இருக்க பேர் அவர் மட்டும் இல்லை, அதில் எத்தனை பேர் பேசுனாலும் சரி அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம உள்வாங்க முடியும், அது புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்களும் தேடி படிச்சு அப்படிதான் வர்றாங்க. இப்போ வந்து அவங்க சொல்றாங்கன்னா அவங்களா சொல்றது வரலாற எடுத்து பேசுறாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்படிங்கும்போது அதை நம்ம கேட்கறதுக்கு அதுக்காக மட்டுமே வர்றோம். காலையில வந்து பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குது, விளம்பரம்லாம் இருக்குது, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு கூட என்ன அழைச்சிப்போங்கப்பா அப்படிலாம் சொல்லும்போது நான் வீட்டு வந்து கூட்டமாக இருக்கும், முடிய போகிற நேரத்தில் கூட்டு வரணும். என்னோட கருத்துக்கள் எல்லாமே ஏற்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா மக்கள் வந்து என்ன மாதிரி புரிதல் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறதெல்லாம் மக்கள் விரும்பணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தானா, நீங்க இந்த தாவிக டிவி கூட விஜயோட கூட்டம் பார்த்துட்டு எந்த கூட்டத்தையும் பார்த்துருக்கீங்க, அதை பத்தி என்ன நான் நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம்? அது ரசிகர்கள் மனப்பான்மைங்கிறது வேற. ரசிகர்கள் எப்பயுமே எப்படின்னா இல்லை, இப்போ வந்து சீமான் கூட ஒரு நடிகராக இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நடிகராக இருந்திருந்தா இதுதான் நடந்திருக்கும். அவர் ஒரு நடிகராக இருந்தா ரஜினிகாந்த் அப்படிலாம் வந்திருந்தா கூட இதுதான் நடந்திருக்கும். அதே மாதிரி அண்ணன் சீமானும் கூட அப்படி இருந்தா இதுதான் நடந்திருக்கும். இவர் நடிகர் இவரை பார்க்க தான் இந்த மாதிரி கூட்டம் இருக்க வந்து அவர்கிட்ட கொள்கையா பேசுறதுக்கு அவர் பேசி கேட்கல, இதெல்லாம் நம்ம கேட்கல. ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. அவர் கொள்கையா பேசி எந்த கருத்தையும் சொல்லி ஒரு கருத்துன்னா அவரா பேசல. ஏதோ நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, யாராவது சொல்லிக் கொடுத்தோம், அவருக்கு
தெரிஞ்சவங்களோ முன்னாடி உள்ளவங்களோ இது இப்படிதான் இருக்கணும், அரசியல் கட்சி இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன புரிஞ்சு அப்படி தெரியுது. அவர் அப்படிதான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில பேச்சுக்கெல்லாம் கேட்குறோம்ல, கேட்கும்போது அப்படி தெரியுது. ஆனா நாம் தமிழர் வந்து எப்படின்னா இல்லை ரொம்ப நாளாவே நம்ம வந்து இதை பயணிக்கிறோமா அப்படிங்கும்போது இவங்க அவர் அந்த மட்டும் இல்லை, அதை பயணிக்கிற எல்லாருமே பேசுகிற விஷயங்கள் மேடை பேச்சுக்கெல்லாம் கேட்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கு. சிறப்பான அஜித் அவரோட கருத்து மட்டும் எப்படி பாக்குறீங்க? இல்ல அஜித் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா அந்த கருத்து வந்து வரவேற்கணும். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, அதாவது எப்படின்னா கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கறது நோக்கமா இருக்கக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. உண்மையா அதுதான். ஆனா இன்னொன்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு ஆள் பள்ளியும் போடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் காரணம், அதுவும் ஏத்துக்கணும் தானே. ஏன்னா மக்கள் தானே திரும்பணும், மக்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு. மக்கள் வந்து அந்த மாதிரி இல்லையே, அந்த ஒரு மோகத்துல. இப்போ எனக்கும் வந்து எல்லாமே மோகம் இருக்குதுன்னா சினிமா பார்ப்போம், விரும்புறதில்ல. சும்மா அந்த சும்மா ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா அதில் எது கருத்தோ அதை தான் ஏற்றுக்கும், என்ன கருத்து இருக்கோ அதை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த மக்கள் இப்போ நான் செய்தியெல்லாம் கேட்கும்போது இது எப்படின்னா ரசிகர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அவர் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு வந்துட்டாரு, ஒரு வந்துட்டு வர்றாரு, வெளியில வர்றாரு, வரும்போது ரசிகர் கூட்டம் வந்து இப்படி வரும்போது அவங்க வந்து தெளிவா இருக்கும். யார் ரசிகர் தெளிவா இருக்கும், போனா இந்த இடத்துல இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன் இப்போ இந்த கூட்டத்துல தான் இருக்காங்கல்ல, அதெல்லாம் இருக்கும்ல. இங்க எல்லாருமே நானே அந்த பக்கம் நின்று உள்ள வரணும்னு ட்ரை பண்றேன், விடல, யாருமே விடல. ரொம்ப நேரம் போறான்னு இந்த பக்கம் வந்தா விடல. அப்புறம் அப்படி இப்படி சுற்றி வந்து இப்படி வந்து பார்க்க வந்தேன்னா இது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றோம். அவ்வளோதான். நன்றி.